ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா லீஃப் கலர் நிறுவனத்தில் நீங்கள் ப்ரொமோஷன் பேக்கேஜில் இருக்கீங்க அப்படின்னா உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் லீஃப் கலரில் ப்ரொமோஷன் பேக்கேஜில் எந்த பிளானில் இருந்தாலும் ஒரே ரூல்ஸ் தான். லீஃப் கலரை பொறுத்தவரையும் நீங்கள் ப்ரொமோஷனாக இருந்தாலும் சரி, டைப்பிங் ஜாப்பில் இருந்தாலும் சரி, கண்டிப்பாக இந்த அஃபிஷியல் டெலகிராம் குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கங்க. சரி, இப்போ நம்மளோட டெய்லி ஒர்க் என்னன்னு பார்த்தா, நீங்கள் ப்ரொமோஷன் பேக்கேஜில் இருக்கீங்கன்னா கம்பெனி கொடுக்குற போஸ்ட் அண்ட் வீடியோவை நம்ம என்ன பண்ணணும், நம்மளுடைய ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணணும். அதை தான் அவங்க எங்கேயுமே சொல்லியிருக்காங்க பாருங்கள். நம்மளுடைய டெய்லி டேட் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கெங்கே ஷேர் பண்ணணும் அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருப்பாங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா என்ன மாதிரியான போஸ்ட்டுன்னு சொல்லி கொடுப்பாங்க. அது போஸ்ட்டாக இருக்கட்டும், வீடியோவாக இருக்கட்டும், ஏதாவது ரிவ்யூ கண்டென்ட்டாக இருக்கட்டும், ப்ளே ஸ்டோரில் போயிட்டு ஹோட்டல் புக்கிங் இந்த மாதிரி ரிவ்யூ கொடுக்குற மாதிரி இருக்கும். நிறைய டாஸ்க் இருக்கும். ஸோ இதை பற்றி டீட்டெயில் நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் வந்து பார்த்துக்கங்க. நிறைய பார்த்தீங்கன்னா நியூ மெம்பர்ஸ் உள்ளே வந்திருக்கிறதுனா ஒரு சின்ன வீடியோ தான் இது. ஸோ இவங்க கொடுக்குற இமேஜை என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு உங்கள் கேலரியில் வந்து சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. சேவ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும், வாட்ஸ்அப்பில் வந்து ஸ்டேட்டஸ் வைக்கணும். வாட்ஸ்அப்பில் நம்ம ஸ்டேட்டஸ் வைக்கிறோம் அப்படின்னா 24 ஹவர்ஸில் ஆட்டோமேட்டிக்காக அடுத்த நாள் அதுவே டெலீட் ஆயிரும். ஸோ கம்பெனி வந்து அதை கூட அந்த அளவுக்கு ப்ராப்பராக பார்க்க மாட்டாங்க. நீங்கள் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணணும். உங்களோட ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ரிலேட்டடாக எதுவும் ஷேர் பண்ண மாட்டாங்க. அந்த மாதிரி இருக்கிறவங்க வந்து ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்து ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், ஒரே மெயில் ஐடி, ஒரே அக்கௌண்ட்டில் நம்ம எத்தனை ஐடி வேணால் கிரியேட் பண்ணலாம். அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒரே ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராமில் நிறைய ஐடி நீங்கள் வந்து கிரியேட் பண்ணலாம். அந்த மாதிரி லீஃப் கலருக்காக ஒரு ஐடி வேணா ஃபேக்காக நீங்கள் கிரியேட் பண்ணிட்டு அதில் வேணா டெய்லியுமே நீங்கள் வந்து போஸ்டர் வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்க. ஸோ நானுமே அப்படி தான் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ நான் என்னோட இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு என்னோடய ஃபேஸ்புக்கை நான் ஓப்பன் பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரொஃபைலை கிளிக் பண்ணிவிட்டு பாருங்க, நான் வந்து எத்தனை ஐடி வந்து கிரியேட் பண்ணியிருக்கேன்னு. நான் வந்து 1 2 3 அப்படின்னு ஸோ 3 ஐடி வந்து நான் வந்து இதில் வச்சுருக்கேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரே ஃபேஸ்புக் ஆகட்டும், இன்ஸ்டாகிராம் ஆகட்டும், எத்தனை ஐடி வேணால் இந்த மாதிரி நீங்கள் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து லாகின் பண்ணி லாக் அவுட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்கன்னா, நிறைய அக்கௌண்ட் கிரியேட் பண்ணுறதுக்கு தனித்தனி மெயில் ஐடி வேணும்னு நினைக்கிறீங்க. ஸோ அதெல்லாம் தேவையில்லை. ஒரே மெயில் ஐடி ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் இருந்தாலும் நம்ம எத்தனை ஐடி வேணால் இந்த மாதிரி மல்டிப்ளை ஐடி வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்கள் டாஸ்க்கு வந்து ஏதாச்சும் ஒரு ஐடியில் வந்து டெய்லி போஸ்ட் போடுங்க. ப்ரொமோஷன் பேக்கேஜை பொறுத்தவரையும் 2 விதமான பிளான் இருக்குது. ஒன்று ஃப்ரீ பிளான், ஒன்று வந்து 2999 பிளான். ஓகேவா, நீங்கள் ஃப்ரீ பிளான்லேயும் இருக்கலாம், இந்த 2999 பிளான்லேயும் இருக்கலாம். ஒரே நபர் 2 ஐடியுமே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு ஐடியில் வந்து இந்த 2999க்குள்ளான டாஸ்க் வந்து டெய்லி போடணும். இன்னொரு ஐடி வச்சுருக்கீங்க அப்படின்னா அது வந்து ஃப்ரீ பிளானாக இருக்கும். அந்த ஃப்ரீ பிளான்லேயே ஒரு ஐடி கிரியேட் பண்ணிவிட்டு அதுக்குமே நீங்கள் வந்து டெய்லியுமே போஸ்ட் போடணும். அதுக்கும் போடணும், இதுக்கும் போடணும். ஓகே, இப்போ நம்ம எப்படி போஸ்ட் போடுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட இன்ஸ்டாகிராமில் தான் இப்போ நான் இருக்கேன். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐக்கான் இருக்குல்ல, அதை நம்ம ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணோன்னே நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 2-3க்கு மேற்பட்ட டாஸ்க் வந்து பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு ரைட் சைடு பார்த்தீங்கன்னா மல்டிபிள் இமேஜை வந்து நம்ம மார்க் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க இல்லையா, அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கலாம். கிளிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு எதெல்லாம் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இப்படி கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி கிளிக் பண்ணிவிட்டு மேலே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கொடுங்க. இப்போ தான் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னு கேட்டால், நீங்கள் நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஓகேவா, கீழே பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டுன்னு இருக்கு இல்லையா, அதை நம்ம கொடுத்துக்கிறேன். டைட்டிலில் என்ன ஆட் பண்ணணும் அப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். டைட்டிலில் ஃபஸ்ட்டு உங்களுடைய எல்சி நம்பர் ஆட் பண்ணணும். கண்டிப்பாக உங்களுடைய எல்சி நம்பரை ஆட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அதுக்கு கீழே வந்து இன்றைக்கி என்ன டேட்டில் நீங்கள் வந்து போஸ்ட் போடுறீங்க அப்படிங்கிற டேட்டையுமே கொடுக்கணும். ஸோ இந்த எல்சி நம்பரும் இந்த தேதியும் இருந்து தான் நீங்கள் வந்து போஸ்ட் போடணும். ஸோ டெய்லி உங்களுடைய ஒர்க்கு இதுதான், ரொம்ப சிம்பிள் தான். ஓகேவா, அதே மாதிரி நம்ம இன்ஸ்டாகிராமில் எப்படி போஸ்ட் போட்டோமோ அதே மாதிரி நம்ம ஃபேஸ்புக்கில் இப்போ என்னோட ஃபேஸ்புக்கை ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஃபேஸ்புக்கில் எப்படி போஸ்ட் போடணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டைட்டிலில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எல்சி நம்பரும் இன்றைக்கி என்ன டேட் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். ஸோ அதை போட்டுட்டு என்ன டாஸ்க்கு கொடுத்துருக்காங்களோ ஃபோட்டோ ஆர் வீடியோவை கிளிக் பண்ணி என்ன டாஸ்க் கொடுத்துருக்காங்களோ அதை கொடுத்து நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. உங்களுடைய டெய்லி டாஸ்க் இதுதான். அகெயின் நான் சொல்கிற விஷயம், ஒரு நபர் எத்தனை ஐடி வேணால் க்ரியேட் பண்ணலாம். ப்ரொமோஷன் ஜாப்லேயும் இருக்கலாம், டைப்பிங் ஜாப்லேயும் இருக்கலாம். பட் ஆனால் ஒரு மொபைல் நம்பர், ஒரு மெயில் ஐடி வச்சு ஒரு ஐடி மட்டும் தான் நம்ம, ஒரு வெப்சைட் மட்டும் தான் நம்ம ரிஜிஸ்டர் பண்ண முடியும். நல்லா கவனமாக வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி உள்ளே வரீங்கன்னா 24 ஹவர்ஸில் உங்கள் ஐடியை வந்து நீங்கள் ஆக்டிவேட் பண்ணிடுங்க. இல்லாட்டி உங்கள் ஐடி வந்து சஸ்பெண்ட் ஆயிரும், பேன் ஆயிரும். ஓகேங்களா.